இன்றைய பரபரப்பு செய்தி தான் இந்த விவாதத்துடைய தலைப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரா முதலமைச்சர்? இதனால் யாருக்கு ஏற்றம், யாருக்கு இறக்கம், யாருக்கு பாதிப்பு ஏற்படுமா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இப்படி ஏகப்பட்ட கேள்வி எழுந்திருக்க விவாதிக்க போகிறோம். நம்முடைய ரவிராஜா குழந்தைவேலு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக, திரு பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக ஆதரவு நிலைப்பாடோடு, திரு ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்கள் இணைகிறார். ஹி வேர் சோ மெனி ஹேட்ஸ். முன்னாள் அதிமுக, இன்னைக்கு அரசியல் ஆலோசகர், ஓபிஎஸ் உடைய முன்னாள் நண்பரா, இன்றைய நண்பரா, எப்படி சொல்லலாம் சுவாமிநாதன் சார்? எல்லாருக்கும் நண்பர் தான் எப்போவுமே. அப்படியா? அதில் ஏதோ அர்த்தம் பொதிந்த சிரிப்பு இருக்கு. இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக், இல்லை யாருக்கு பின்னடைவு? இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன உங்கள் பார்வையில்? இன்னைக்கு ஒரு பேட்டி பார்த்தேன். முதல்ல அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யார் பேசுனாங்கன்னு ஞாபகம் இல்லை, பட் தந்தி டிவியில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தீபாவளி பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் அவர்களாம். இன்னைக்கு சிவி சண்முகம் யாருன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இல்ல நீங்க ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் இன்னைக்கு இருக்கீங்கன்னு நோ ஹிடன் அஜெண்டாஸ். அது சரி, ஓகே. இன்னைக்கு இது ஒரு 3 பேருக்கு வெற்றி. திரு இபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றியர், திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றியஸ்ட். சரிங்களா? திரு இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அவருடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு லீகல் த்ரெட் இன்னையோட நல் அண்ட் வாய்டு. அதனால அவருக்கு ஒரு திரு ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், கேட்டுட்டு இருந்தேன், அவருடைய சாப்டர் ஓவர், இனிமேல் அதை பற்றி பேச தேவையில்லைன்ட்டு. அவர் இல்லை, என்னுடைய சாப்டர் முடியலை, என்னுடைய பயணம் இன்னும் தொடர்கிறது, வால்யூம் 2 இன்னிலிருந்து தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் தொண்டர்களும் உற்சாகமாக இருக்காங்க. அதனால அவர்களுக்கு வெற்றியர். வெற்றியஸ்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிவார்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்று இணைந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வின் வின் சிச்சுவேஷனாக பார்க்குறீங்க? ஆமாம், பட் எல்லா வின்னுமே கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ண. வாட் சேலஞ்சஸ்? திரு இபிஎஸ் அவர்களுக்கு லீகல் பேட்டில் முடிஞ்சாலும் பொலிட்டிக்கல் பேட்டில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பர்செப்ஷன் பேட்டிலை இப்போ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்ன நரேட்டிவ் அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க செட் பண்ணுறதுக்கு, எப்படி இவர் துரோகி, நாங்கள் முன்னாடியே சொன்னோமே, இப்போ அது நிரூபணமாகி விட்டதே அப்படிங்கிறத மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிகர் சேலஞ்ச் இருக்குது. அதை தாண்டி அரித்மெட்டிக்கலி டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் பின்னாடி இருந்த அவர் சமூகத்தினரும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களாகவும் உறுப்பினர்களாகவும் அபிமானிகளாகவும் இருந்த அத்தனை பேருமே திரு இபிஎஸ்ஸால் இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறத இப்போ அந்த ஓட்ஸ் அப்படியே டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் டுவர்ட்ஸ் டிஎம்கே கன்சாலிடேட் ஆகும். அது சரி கட்டுறதுக்கு தினகரன் அவர்கள் வச்சிருக்கிறாரு, அமமுக இருக்கே, அது பேலன்ஸ் பண்ணிடாதா? பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த ரீசெண்டாக முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராமநாதபுரத்தில் நிற்கும்போது லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் நம்பர் 2ல வந்தார் அவர். சரிங்களா? திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவில் இருக்காரு. இன்றைய தேதியில் அந்த கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய தொண்டர்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் அவமானப்பட்ட விதங்கள் என்ன, அவர்களுக்கு துரோகங்கள் எப்படியெல்லாம் இழைக்கப்பட்டது, என்ன துணை பொதுச் செயலாளராக இருந்த அவர் எவ்வாறு நீக்கப்பட்டார், இதெல்லாம் அவங்க மறக்கல. பேசிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. களம் வரும்பொழுது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மதிமுகவும் பேசாத பேச்சா? இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகலையா? காங்கிரஸ் திமுக முன்னாடி பேசாத பேச்சா? அதெல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் இல்ல ஒரு மாசம் களத்துல அதையெல்லாம் தாண்டி
அண்ணா என்னுடைய இறந்தாலும் என் மீது அண்ணா திமுக கொடிதான் போர்த்தப்படணும் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய லாயல்டி டு ஏஐஏடிஎம்கே எவ்வளவோ இதுல திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதையெல்லாம் தாண்டி அவர் மேல ஒரு எந்த நிலைமைக்கு எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எல்லாரும் ஒன்றிணைந்தா போதும், நிபந்தனையே இல்லை அப்படின்னு சொன்னதையும் நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டியுமே எந்த விதமான ஒரு எல்லளவு கூட செவிசாய்க்காத அஇஅதிமுக தலைமை மீது அந்த ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், அதை தாண்டி ஓபிஎஸ்க்குன்னு ஒரு 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 சாஃப்ட் கார்னர், ஒரு 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 செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து they have a liking in him. ஓகே, இல்ல அவர் நர்ச்சர் அதெல்லாம் வந்து ஜெயலலிதா, ரெட்டேல இவங்க மேல லாயல்ட்டி வச்சவங்க திடீர்னு வந்து அந்த பேஸ் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இல்ல, திடீர்னு ஆகிறது இல்ல. இவர் நேத்து கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அங்க சேரலைங்கிறத நம்ம வந்து ரொம்ப தீவிரமா புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, இன்னைக்கு யார் வந்து இங்க சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத தாண்டி இனி நரேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னன்னா யாரிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தது. திருமதி சசிகலா ஆரம்பித்த புது கட்சியில சேர்ந்திருக்கலாம், அல்லது திரு டிடிவி தினகரனிடமே சென்று சேர்ந்திருக்கலாம், அல்லது திரு விஜயிடம் சேர்ந்திருக்கலாம். அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. ஏன்னா யாரு சேர்றாங்கன்றதோட யாரிடம் சென்று சேர்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு டால் லீடரா, ஒரு ஸ்டேட்ஸ்மேனா, ஒரு வெஞ்ச்ஃபுல் பாலிடிக்ஸ்ல எல்லாம் இல்லாத அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நம்பகமான தலைவராக, திராவிட தலைவராக தெரிவதனால் எல்லாரும் அங்க போய் கன்சாலிடேட் ஆறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மக்களுடைய பர்செப்ஷனும் ஓவர் த லாஸ்ட் 5 years, மாண்புமிகு முதலமைச்சர் 2021 வரைக்கும் இருந்த பர்செப்ஷனுக்கும் இப்ப 2026 அவர் பத்தின இருக்கிற பர்செப்ஷனுக்கும், ஐ எம் நாட் டிஎம்கே மேன், உடனே நீங்க அடுத்த கேள்வி அதை கேட்டுறாதீங்க, சரிங்களா? மக்களோட மக்களா பழகும் பொழுது அவர்களிடம் வருகின்ற ஃபீட்பேக் நமக்கு இதெல்லாம் தெளிவாக சொல்லுது. அதனால திரு ஓபிஎஸ் அங்க சென்றது ஒரு மாபெரும் பர்செப்ஷன் வார்ல ஒரு பிக் விக்டரி ஃபார் டிஎம்கே. ஓகே, ஐ வில் டேக் இட் ஃப்ரம் ஹியர். திரு சூர்யா வெற்றி கொண்டான், ஓபிஎஸ் ஆதரவாளர் நம்மோடு இணைகிறார். மாற்றி சொல்லிட்டேன், அவர் இன்னும் வரல. நாஞ்சில் கொலப்பன் வர்றாரு, அவர் தான் ஓபிஎஸ் ஆதரவாளர். இன்னைக்கெல்லாம் உண்மை தானே? நல்லா யோசனை பண்ணி பேசுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இனிமே அவர் ஆதரவாளர் தான். நான் நல்லா யோசனை பண்ணி பேசுங்க, கரெக்டா பேசுங்க. அவரே எங்க ஆதரவு வேணும் தான் எங்கிட்ட, அப்புறம் என்ன இனிமேல் நான் அவரோட ஆதரவாளர் தான். சரி, அப்ப நமக்கு இந்த விவாதத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் மியூசிக். திரு பொங்கலூர் மணிகண்டன், இழப்பு உங்களுக்கு தானே. அவர் பிடிக்கிற 1000 ஓட்டோ 10,000 ஓட்டோ 1,00,000 ஓட்டோ உங்கள்கிட்டேருந்து போக வேண்டிய ஓட்டு ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு பதில் சொல்லுங்க. இதுல அவங்க ஆனா சூர்யானந்த் வந்ததுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே சூர்யானந்த் ஓபிஎஸ் அருமையா பேசியிருக்காரு. மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி அது. இப்ப நீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த முடிவு அவருக்கானது. அதாவது வந்து தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும், நல்லாட்சி வளர வேண்டும், அல்லது ஏதாவது காரணத்தை எல்லாம் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு லாபம், பதவி இல்லாம இருக்க முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சில குறை சொல்லி சாமிநாதன் சொன்னார். அதாவது அதிமுக அலுவலகத்தை உடைக்க வேண்டும், அதற்கு பூட்டி சீல் வைக்க வேண்டும் என்று யார் விரும்புவா? திமுக தான் விரும்புங்க. அதிமுகவுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று யார் விரும்புவா? திமுக தான் விரும்பு. அதிமுக அலுவலகம் மட்டுமல்ல, அந்த கட்சியின் பெயரை உச்சரிக்க கூடாது, அது பிளவுபட வேண்டும் என்று யார் விரும்புவா? திமுக தான் விரும்பு. ஆனா அந்த விருப்பத்தை ஓபிஎஸ் விரும்பியிருந்தார். அவருக்கு தான் சின்னம் முடங்க வேண்டும், அலுவலகம் பூட்டப்பட வேண்டும், கட்சி அந்த பெயரில் இயங்கக்கூடாது, பொதுச் செயலாளர் செயல்படக்கூடாது, கட்சியே இயங்கக்கூடாது. இதெல்லாம் திமுக விரும்பியதை அப்படியே பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போ இவருக்கு லாயல்ட்டி வரும் சொல்லி இவர் மீது அதுதான் வரும் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதிமுக என்பது திமுகவுடைய நேர் எதிரி. அந்த எதிரியோடு வந்து யார் யாரோ போறாங்க. அதிமுக தலைமை பொறுப்பு இருந்தவரே 1.5 கோடி பேர் எங்கிட்ட இருக்காங்க, நான் நினைச்சேன்னா 1.5 கோடி தொண்டர்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 100 கோடி வெல்லலாம் இல்ல. அப்போ இவருக்கு அம்மாவோட அடையாளம் காட்டப்பட்டவர் நவீன பரதன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட பன்னீர்செல்வத்தால் எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, நிராயுத பாணி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையை சொன்னால் எடப்பாடியார் தான் இயற்கையாக ஒரு தலைவரான
அந்த அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆகக்கூடிய வாய்ப்பும் தகுதி உடையவர் என்பது அவர் முதல் நடவடிக்கையா செய்யலையே. நான் சேர தயார், அன்கண்டிஷனலா சேர தயார்னு கடைசி வரைக்கும் முயன்றார். சார் நீங்க எந்த துறையா இருக்குங்க, அதாவது துறை வர முடியுமா? நீங்களும் சேர்த்துக்க மாட்டீங்க, அவர் எங்க போறது? சார் நீங்க கேக்குறேன் நான், இப்போ அதிமுகவில் எடப்பாடி தலைமை ஏற்க மாட்டேன்னு பொதுக்குழு வெளியே போனீங்க, இப்ப திமுக தலைவரா போறீங்களா இல்ல அடுத்து முதலமைச்சர் ஆடுவீங்களா, என்ன போறீங்க? இங்க அதிமுகவில் பொருளாளர் பதவி, இணைப்பு பதவி தருவதை ஏற்க மறுத்த திரு பன்னீர்செல்வம் வேற எதிரிட்டு போய் நின்றுட்டு அவர் கொடுக்கிற பதவி வாங்க நிலை இருக்கு இல்லையா? அப்போ அரசியல் என்ன உச்சத்துக்கு வரல வரும்? முதலமைச்சரோட உச்ச பிரைம் மினிஸ்டர் போறீங்களா இல்ல முதலமைச்சர் மீண்டும் ஆயிடுவீங்களா? அவர் பதவிக்காக போல, அவர் அதிமுகல எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்றேன் அப்படின்னாரு. நான் சேர விருப்பம் கடைசி வரைக்கும் சொன்னார். நீங்க சேர்த்துக்கலாம், என்ன சார் செய்ய முடியும்? ஒற்றை வார்த்தை சார், பழி வாங்க வேண்டும். பழி வாங்குற எண்ணத்தை தாண்டி, அதாவது பணிவா இருக்கிற பன்னீர்செல்வத்தில் ஆழ்மனதும் உள்மனதும் பழி வாங்குற எண்ண உணர்ச்சியை அதிகமாக கொண்டது. பல பேர் அவரால் பாதிக்கப்பட்டு, தங்கத்தமிழ்ச்சர் உட்பட பல பேர் பாதிக்கப்பட்டு அதிமுக வெளியேற காரணமே பன்னீர்செல்வம் தான். அந்த பன்னீர்செல்வம் சூட்சமத்தை உணர்ந்து கொண்டுதான் எடப்பாடியார் திரும்ப திரும்ப சொன்னார், உண்மையில் அதிமுக இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்னைக்கு தான் தீபாவளி, இன்னைக்கு தான் பொங்கல், உண்மையில் புத்தாண்டு இன்னைக்கு தான். உண்மையில் பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்தது அளவு கடந்த மகிழ்ச்சி. ஏன்னா இங்க இருந்து கொண்டு திமுகவுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக, தகவல் சொல்லக்கூடியவராக, அதிமுகவை காட்டி கொடுப்பவராக இருந்தவர் வெளிப்படையாக திமுக இயங்கிவிட்டார். இனி அதற்கான வாய்ப்பு கிடையாது. அதிமுக இன்று சிறப்பாக இயங்க வெளிப்பார். ஓகே, தீபாவளி பொங்கல் ஸ்வீட் எல்லாம் வந்திருக்கிறார் அவர். திரு நாஞ்சில் சம்பத், சரி நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் வந்திருக்கு. என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு மீ டுடே? திரு நாஞ்சில் கோலப்பன் வந்திருக்கிறாரு. ஆனா கரவேட்டி கட்டாம வந்திருக்கிறாருன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? திமுக ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் புது அவதாரம் பழகிட்டீங்களா? அண்ணன் பேசி பழகிக்கோங்க. எல்லாம் நாங்க பழகிடுவோம். கரவேட்டி எங்க காணோம்? என்னாச்சு கரவேட்டி? என்ன கரவேட்டி இனிமேல் தானே கெட்டணும். ஒருத்தர் கரவேட்டியை கூட கெட்டக்கூடாதுன்னு அவுத்து விட்ட இடத்துல நீங்க கரவேட்டியை கெட்டுங்கன்னு சொல்லி அண்ணா காலத்து கட்சியில் உள்ள கரையை, தாய் கழகமான கட்சியில் உள்ள கரையை எடுத்து போத்து ஒரு பெருந்தன்மையான மனிதர்கிட்ட போய் சேர்ந்திருக்கோம். ஒரு சின்ன சிறிதனமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாய் கழகம் உங்க இதய தெய்வத்துடைய ஆன்மா ஏற்குமா? எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த இடம் தானே, அங்கதானே அவரு எம்எல்ஏ இருந்தாரு. பரங்கிமலையில எம்எல்ஏ இருந்தாரு, பரங்கிமலை சிங்கமா இருந்தது. எவ்வளவோ நடந்துருச்சு அது சார். முன்னோர்களுக்குள்ள பெரியப்பா சித்தப்பாக்குள்ள 1000 அடி நடந்திருக்கும். பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? பிள்ளைகள் என்ன பாவம் சார் பண்ணுச்சு? பிள்ளைகள் ஒன்றும் பாவம் பண்ண இல்லையா? பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுனால தப்பு இல்லையா? என் பாட்டை என் முப்பாட்டை சண்டை போட்டா சொல்லிக்கிட்டு உட்கார முடியாது. என் பெரியப்பா என் சித்தப்பா சண்டை போட்டாருன்னு வருங்கால சந்தையை அழிக்கணும். அதுக்காக ஒரு நம்பிக்கை துரோகி கிட்ட போய் நாங்க நிக்க முடியல. துரோகி அழிக்கணும், அவதான எங்களுடைய குறிக்கோள். அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் நாங்க சொல்லி வந்தோமே அவர் பி டீம் திமுக சொல்லிதான் சேராரு நிரூபணம் ஆயிடுச்சு. சார் நான் இப்பவும் சொல்றேன், எவ்வளவோ போராடினார், கடைசி வரைக்கும் போராடினார். கட்சி அதாவது களத்தில் எதிரிகளை சந்திச்சு நம்ம பயணிக்கணும், அதுங்கிறது நம்ம பண்ணணும். நீ பாஜகவின் அடிமை ஆயிட்ட. தப்பு சாரி, எடப்பாடிக்கு அமித்ஷா அடிமை ஆயிட்ட. ஓஹோ, ஏன்னா எடப்பாடிக்கு அமித்ஷா அடிமை ஆயிட்டார். நான் அப்படிதான் சொல்ல முடியும் சார். அமித்ஷா மட்டும் இல்ல, மோடியே, பாரத பிரதமராக இருக்கிற மோடியே எடப்பாடியை கண்டு 5 நடுக்குகிறார். அவ்வளவு பேர் மோடி அடிமையானார்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை. அதுதான் சொல்றேன், அப்படிப்பட்ட எடப்பாடியை நாங்க போய் சேர முடியாது. பிரதமரே அச்சு நடுங்கும்போது நாங்க ஒதுக்கிக்கிட்டோம், எங்க திராவிட இயக்கத்தோட போயிடும். நீங்க என்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்க என்னைக்கு நாங்க மோடியோடைய பக்தன்னு சொல்லும் போது எங்க சார் போச்சு? சார் நாங்க இப்ப 2024 பண்ணுவோம். அதே மோடி பயப்படுறாரா எடப்பாடியை கண்டு? அமித்ஷா பயப்படுறாரா? ஒரு அதான் தெரியலையே, யாருக்கு யார் கூட்டு இருக்கு? அமித்ஷா வீட்டுல போய் என்ன மாத்தி பேசுறாரு. நீங்க என்ன திமுக பார்த்து தான் அமித்ஷா மோடியும் பயப்படுறாங்க, அவர் எடப்பாடியை பார்த்து பயப்படுறாங்க. நான் ஏறவுள்ள விளக்க சொல்லல, இப்ப இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க உடனே சொல்லுங்க. எங்க பொங்கலூர் மணி என்னன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பங்காளியும் புரிஞ்சுக்கணும். இந்த 2 பேர் புரிதலுக்காக 2 விஷயம்.
இப்போ நீங்கள் ஒரே ஒரு வரி ஒன்று கோடிட்டு காட்டினீங்க. என்ன அழகாக காட்டினீங்க. ஏதோ அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட ஆவி மண்டி இங்கே மாறினீங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. தர்மயுத்தம் பண்ணுவாருண்ணா இல்லைங்க, ஆவி ஏதாவது எங்கள் பக்கம் தாவிர போதும். பிரச்சனையே எங்கே தெரியுமா, யார் தியாகி யார் துரோகின்னு இப்போ அண்ணன் கோல பண்ண பேச ஆரம்பித்தார். நான் குறுக்க வந்துட்டேன். நீங்கள் 2 பேரும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இவங்க 2 பேர்ட்ட பதில் வாங்குங்க. அந்த அம்மா புரட்சி தலைவி இப்போ இருந்திருந்தால் அந்த அம்மா திமுகவுக்கு வந்துருக்கும். நான் விளக்க சொல்கிறேன் சார். நான் விளக்க சொல்கிறேன். இங்கே பாருங்க, புரட்சி தலைவி அம்மா யாரை நம்பி கல்லாப்பட்டி சாவியை கொடுத்தது? ஓப்பனாக பேசுவோம். யாரை நம்பி கொடுத்தது எனக்கு தெரியாது. 3 முறை அண்ணன் ஓபிஎஸ் கையில் சாவியை கொடுத்தது. அதை சொல்கிறீங்க. ஓகே அது சார் 3 முறை ஓபிஎஸ் அண்ணன் கையில் சாவி கொடுத்தது. இந்த சீட்டில் அரை நாற்காலியில் உட்காந்து ஆட்சி அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லாத ஒரு நல்ல மனுஷனாக அந்த அவர் உட்காந்துருந்தார். அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சின்னம்மான்னு ஒரு கேரக்டர் வந்தாங்க. அந்த அம்மா யாரை நம்பி சாவி கொடுத்தது? இபிஎஸ்ங்கிற ஒருத்தட்ட ஆட்சி சாவி கட்சி சாவியை கொடுத்தது. அந்த அம்மா கொடுத்துட்டு திரும்பி பார்க்கறது கூட கொஞ்சம் பக்கத்தை காணுமே. தர்மயுத்த பக்கம் இதை கேளுங்க சார். கொடுத்துட்டு திரும்பி பார்க்குற அரை மணி நேரத்தில் அரசியல் அடக்கம் பண்ணிட்டீங்க. எங்க அந்த அம்மா ஆச்சு? இப்போ கடைசியாக வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. என்ன அழகாக கொடுத்தாங்க தெரியுமா? நீட்டாக வந்து இருந்து பார்த்துட்டு அண்ணா ஓபிஎஸ் கூட ஏன் திடீர்னு இங்கே வந்துட்டாருங்கிற முடிவை கூட இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அம்மா ஒரே ஒரு பேட்டி மட்டும் கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் போட்டு என்னைய நான் அங்கே ஜெயிலில் இருந்தபோது எல்லா மந்திரியும் வந்து பார்த்துட்டு நம்ம ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் அம்மா தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கலாம், நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. உங்களுக்கு ஏன்பா கெட்ட பேர்? அதெல்லாம் வேண்டாம், நீ போய் வேலையை பாருங்கள், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது என்னை ஏன் கூப்பிட்டாங்கன்னு. அப்படி நான் மாறி வந்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். கொலகார பாவிங்க நான் அங்கேயே அடக்கம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்க வார்த்தை. அர்த்தம் தானங்க. என்ன சார் ஒளிமறைவு? இது என்ன ஒளிமறைவு? அதுதான் அர்த்தம். அப்ப நான் இங்க உயிரோட இருக்கேன்னா அங்கே இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், யாரால ஆபத்து வந்தது? அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஓபிஎஸ் நம்பிக்கைக்குரிய தலைவராக கையில் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். இப்போ இபிஎஸ் கொடுத்த ஆளையும் காணா, இருந்த ஆளையும் காணா, பக்கத்து நாட்டில் இருந்த ஆளையும் காணா. என்னைக்கு இங்கே ரவி குழந்தைவேலு காண போவார்னு எனக்கு தெரியாது. ஒருவர் போனால் பரவாயில்ல, திரு ரவிராஜா குழந்தைவேலு எவ்வளோ மூத்தவர்கள் எவ்வளோ திசை போயிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்கிறார். இவர் ஒருபடி மேலே போய் அம்மாவே இங்கே திமுகவில் சேர்ந்திருப்பாங்கிறார். உண்மைதான். அப்படியா? ஆமாம், அவர் என்னென்னமெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. திமுக செய்தி தொடர்பாளர் இல்லையா? அப்புறம் நீங்கள் சொல்ல வந்த இப்போ ரோசி டீ கடை ஓனர் ஓ பன்னீர்செல்வம் தீய சக்தியோடு சேர்ந்த அழிவு சக்தி ஆகிவிட்டது. அது ஏன் இந்த டீ கடை சொல்கிறீங்க? அது குறைவா மதிப்பு சார்? நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லலை சார். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் அங்கேருந்து தானே சொல்லணும். இல்லை இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவினுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசும்பொழுது அதிமுகவினுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொன்னால் தானே இப்போ டாப்பில் என்ன இருக்குங்கிறது புரியும் இல்லையா? ஒரு சாதாரண ரோசி டீ கடை ஓனரை வந்து ஒரு முதலமைச்சர் லெவலுக்கு ஒரு கட்சி கொண்டு வந்திருக்குன்னா அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய அரசியல் வரலாறு தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது ஒரு பாரம்பரியமான திராவிட கழகத்தில் ஒரு சாதாரண டீ கடை கடையர் கூட ஒரு முதலமைச்சர் அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அதிமுக நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனை. இதில் என்ன பியூட்டின்னா, எந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு வந்ததோ அந்த கட்சி என்ன பாலிசி வச்சுருந்தது, அழிவு சக்தி அப்படின்னு திமுகவை சொல்லி பேசியிருக்காங்க. அதை வச்சு தான் கட்சி வந்திருக்கு. கட்சி உதயமானதே அவ்வளோதான். இவங்களுக்கு எதிராக இருக்கிறதே திமுக தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அழிவு சக்தியவே போய் பார்த்துருக்காங்க. தீய சக்தியை போய் இந்த அழிவு சக்தி பார்த்துருக்கு. இந்த பிரிவினைவாதம் பண்ணக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான நிகழ்வு என்பதை தமிழக மக்கள், அரசியல் வரலாறு தெரிந்தவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளரிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு பொதுச் செயலாளர் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
ஒரு முதலமைச்சராக்கி, ஒரு துணை முதலமைச்சராக்கி, ஒருங்கிணைப்பாளராக்கி, பொருளாளராக்கி, அவர் பொதுச் செயலாளர் ஆகல. சொல்றேன் நான் என்ன சொல்றேன், ஒருங்கிணைப்பாளராக்கி இந்த அளவுக்கு ஒரு உயரிய பதவிகளை கொண்டு வந்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஒரு முதலமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் சரி. அவர் வந்து நான் இங்க தானே இருக்கேன்னாரு, நீங்க சேர்த்துக்க நான் என்ன மாட்டீங்கன்னா சொல்றேன், நிகழ்காலத்தில் நடந்தது என்ன என்பது பல பேர் மறைப்பார்கள். ஆனா வரலாறு என்ன என்பதை யாரும் மறைக்க முடியாது. அதாவது அவர் சொல்லுவது 100% பொய்யான தகவல்கள். எது? அவர் வந்து என்னை யாரும் சேர்க்கவில்லை, நான் சேர்க்க முயற்சி செய்தேன், அதே மாதிரி நான் வந்து எந்த நிபந்தனை இல்லாமல், நான் எந்த பதவியும் இல்லாமல் நான் சேர முயற்சி பண்ணேன்னு சொன்னது எல்லாமே 100% பொய். அதே மாதிரி சேர்க்க மாட்டேன்னு நீங்க இருங்க நான் சொல்லிடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சேர்க்க வாய்ப்பே இல்லைன்னு தொடர்ந்து சொல்லி வந்தாரா இல்லையா? அது சொன்னது எல்லாம் உண்மைதான், அது இல்லைன்னு நான் சொல்லல. அதற்கு நடுவே கட்சியினுடைய வளர்ச்சி கருத்தில் கொண்டு சில முடிவுகளை மாற்றி அமைக்கலாமா, இல்லை சில முடிவுகளை செயல்படுத்தவருக்கு என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனைகளாக நடைபெறும் பட்சத்தில் ஏன் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அதை கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு கன்சிடரேஷனில் அவர் ஒரு கன்சிடர் கொண்டு வந்தார். எந்த கட்டத்தில் சொல்றீங்க? அதாவது இவர் வந்து கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு சிங்கப்பூர் சென்று வந்தார். சிங்கப்பூர் சென்று வந்த பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து அனுப்பப்பட்டது. தகவல் அனுப்பப்பட்டு அவர் வந்து எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. என்ன மாதிரி ஒத்துழைப்பு? அதாவது அவர் தன்னை இழைத்துக் கொண்டு கட்சியில் இப்போ பல பேர் இருக்காங்க, அவரை நம்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அவங்களெல்லாம் சரி யோசனை பண்ணி சரி ரைட்டு நம்ம ஏதோ ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்துட்டு பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இவர் வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. இவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது அழைப்புக்கு பதில் அளிக்கவில்லை, அழைப்பை தவிர்த்து விட்டு அவருடைய நினைப்பு என்னன்னா, ஒரு விஷயம் நாங்கள பேசும்பொழுது நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னா, அதாவது இப்ப இடைப்பட்ட காலத்துல லாஸ்ட் 6 monthsல திரு ஓபிஎஸ் அவர்களையும் அகாமடேட் பண்றதுக்கு தயாரான ஒரு கன்சிடர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா, ஒத்துழைப்பு கொடுக்கல. இல்ல ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான இல்ல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன நம்பிட்டு இருந்தார்னா, பெருசா சட்டப்படியாக நம்ம வந்து தேர்தல் கமிஷன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்துவிடும், கோர்ட் மூலமாக வெற்றி கிடைத்துவிடும், நாம வந்து அந்த ஒருங்கிணைப்பாளராக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன்ல அதுக்கு நடுவில் வந்து பிஜேபி வந்து அவருக்கு ஃபேவரபிளா ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷன்லேயே வெயிட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே இருந்தார். அதுதான் உண்மை. அதாவது வெளி உலகத்துக்கு அவர் பேசுவதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானவை. கடவுளுக்கு பதிலாக நான் சொல்லுகிறேன், உண்மையாக அவர் என்ன நடந்தது என்பதை எங்கும் தெரிவிக்கவில்லை, பொய்யான கருத்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மிகப்பெரிய மோசமான மனிதராக சித்தரிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை 101% செய்ய முயற்சி செய்தார். அதுதான் உண்மை. பாயிண்ட் டேக்கன். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெளியில வந்து அவரை சேர்க்கலன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா இடைப்பட்ட காலத்துல அவரை சேர்க்கறதுக்கான டாக்ஸ் நடந்தது. ஒத்துழைப்பு ஓபிஎஸ் தரப்புல இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், இவரை விடுங்க, நம்ம ரவி சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்க வேண்டாம்னா ரவி எதுக்கு இங்க செய்தி தொடர்பாளரா இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கோலப்பன் சொல்வதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓபிஎஸ் நேரடியா பேசிக் கொள்ளலாம். மாஞ்சன் ஸ்மைல் சொல்வது எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை. அப்படி நீங்க சொல்றது நான் இல்ல. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு? ஏத்துற முடியாது தயாரா இருக்காரான்னு கேளுங்க. பொது வழியில சொன்னாரா சொல்லலையா? ஏத்துற முடியாது சொன்னாரா? ஏங்க அதெல்லாம் அமித்ஷா சொன்னாங்களா? உங்க பாஜக உங்க முதலாளி அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருந்து கூவுறாங்களா? எதாவது கேட்டாரா? அந்த அம்மாவை ஏத்துக்கிட முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏங்க நாங்க தான் இல்லங்க, அரசியல் தலைவர்கள் பலர் வெளிப்படையா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா திரைமறைவிலே எல்லாம் நடந்தது, சிங்கப்பூர் போனும்போது நடந்ததுன்னு காலம்லாம் சொல்றாரு. கரெக்டா குறிப்பிட்டு சார், அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது சார். அது அவரோட ரவியோட யூகம். இங்க பாருங்க, அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிடையாது, தவறான முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் கிடையாது பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இங்க பாருங்க, எனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்து அந்த முயற்சி படுதோல்வி அடைந்து அவருடைய சுயரூபம் வெட்டவெளிச்சமாக தெரிந்த பிறகு திமுகவில் சேர்க்க வேண்டிய நிலைக்கு வந்தார். அதுதான் உங்க ப்ரொபென்சிட்டினா வெளிப்படையா அழைப்பு கொடுத்திருக்கலாமே, அன்கண்டிஷனலா வாங்க, நிபந்தனை இல்லாம அண்ணாதிமுகல சேருங்க. நீங்க சொன்னீங்களா? வெளியில என்ன சொன்னீங்க? முடிஞ்சு போச்சு. இந்த சமாச்சாரம் ஒரு வாரம் ஓடுதா சார்? திமுகல போறாங்க ஒரு வாரமாவது போதா சார்? ஏன் சார் கூப்பிடல? நீங்க முடிவு பண்ண அப்புறம் கூப்பிடுவாங்க. எது வேணாலும் முடிவு எடுத்து சார். இன்னைக்கு தானே சார் வருது, நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல?
அமித்ஷாவே சொல்லி விட்டுட்டாருங்கிறத உட்கார்ந்து இருந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. உண்மைக்கு புறம்பான தகவலை தான் ஓபிஎஸ் இதுவரை மக்களிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லி விட்டாரு. அதிமுக மீது தவறான பார்வை ஏற்படும் விதமாக முயற்சி செய்கிறார். அதுதான் உண்மை. நாங்க எங்க போறோம் உங்களுக்கு என்ன? இல்ல சார், அமித்ஷா கட்சி விட்டு இல்ல சார், இல்ல சனி பயிற்சி இன்னைக்கு 27ஆம் தேதி சனி பயிற்சி நடந்து விட்டது. தமிழக மக்களுக்கும் நல்லா இருங்க. நல்லா இருங்க. இந்த அழிவு சக்தி இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு. சார், அது நீங்க சொல்றது புரிஞ்சிருக்க. எடப்பாடி பழனிசாமி வரப்போகிற தேர்தல் எடப்பாடி 234 தொகுதியில் படுதோல்வி. சார், 234 தோல்வியும் ஒரு சீட் கூட வாங்க மாட்டாரு. எடப்பாடி தொகுதி படுதோல்வி எடுப்பாரு. நாசமா போகும். ஆமா சார், நாசமா போகும் சார். நாங்களே சொல்லுவோம், இது அதிமுக இல்ல, ஒரிஜினல் அதிமுக இல்ல. தலைவரும் தலைவியும் அதிமுக போச்சு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அபகாரத்திற்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட அதிமுக. அதுல இருக்க ஒருத்தர் இருக்காது, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொன்ன இருக்கா. அண்ணா ஓபிஎஸ் ஆல எவ்வளவு பலன் பெற்று இருப்பீங்க. ரத்த கண்ணீர் வடிக்க சார். சார், ஒரு இனிமேல் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் எழுத வேண்டும். அதுதான் நடக்க போகிறது. எங்க தலையெழுத்து இந்த தமிழக மக்கள் அரசியல் வரலாற்றில் கேவலமான ஒரு பிறவியை பார்த்தேன். பார்க்க போகிறார்கள். உங்களை மாதிரி மோசமான கேவலமான அயோக்கியத்தனமான செயல்பாடு எவரும் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில், இந்திய வரலாற்றிலே கிடையாது. அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டாண்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கவே இல்லையோனே உங்கள்கிட்ட. ஆரம்பிச்ச டைம் அருமையான டைம். 7:30 தான் ஆரம்பிச்சிங்க. 7:30 என்ன போகுது? ஷோ டைம் 7:30 தான். இங்க ஓடுறது 7:30 தான். அந்த 7:30 9:30 வரும். இங்க 7:30 தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அப்படி சொல்லுங்க. எவ்வளவு 7:30 போறீங்க நீங்க? உங்களுக்கு இனிமேல் 7:30 தான். பாருங்க, முறையா இருக்கு. பங்காளி உங்களுக்கு 7:30. சரி, கொஞ்சம் சீரியஸா பேசு. ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்தோம். இவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நான் வாக் அவுட் பண்ணிட்டுவேன்னு. ஆஸ்பே சுவாமிநாதன் நீங்க ரொம்ப காமெடியா போறீங்க, நான் வாக் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. கேள்வி கேளுங்க சார். ஓபிஎஸ் வந்துட்டார், அவரோட ஓட்டு வருமா? அது வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுற கூட்டமாச்சே. அவங்க வந்து ரெட்டலை, அவர் கையிலாம் பச்சை குத்திருக்கியடா ரெட்டலையே, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, வருமா அந்த ஓட்டு? சரிங்க, ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூட ஆரம்பிக்கும் போது பேசுனீங்க, எல்லாம் என்னங்க அங்கே மதிமுக வருது, அதிமுக வருது, இப்படியெல்லாம் வரிசையாக சொன்னீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. மதிமுக வருதுன்னா மறுபடியும் திமுக, அதிமுகனா அடுத்து திமுக தான் வழி எங்க. அதனால் நாங்கள் தாய் கழகத்துக்கு வந்த பெருமையோடு கம்பீரமாக நிற்கிறோன்னா ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு வரலாம், ஒரு மந்திரியை கூட்டிகிட்டு வரலாம், முன்னாள் முதலமைச்சரையே கூட்டிகிட்டு வந்த ஒரே தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ற மனிதர் தான். அந்த அளவுக்கு அரவணைப்போடு நம்பிக்கையை தமிழ்நாட்டில் பதியம் போட்டுட்டார் அரசியலில். அத்தனை கட்சி தலைவர்கள் மத்தியில் ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு கட்சிக்கே தலைவரை வழிநடத்தினவர், ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சி தான் உயிர் மூச்சுன்னு இருந்தவர். அவர் வேட்டியை உருவிட்டு ரோட்டில் விட்டீங்க. யார் சார்? ஏடிஎம்கே சார், எடப்பாடி. தமிழக வரலாற்றிலேயே ஒரு நிமிஷம், கட்சி கொடி கட்டக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது தீர்ப்பு கொடுத்த ஒரே பெரிய அவர்தான் சார். யார் சார்? புரட்சி தலைவருக்கு பண்ண துரோகத்திற்கு ஒரு காரணம் கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கு சார். இதோட கேவலமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா என்ற ஒரு புரட்சிகரமான பெண்மணிக்கிட்ட நம்பிக்கை பெறதே பெரிய விஷயம். இவரோட டீ கடை ஆரம்பிச்சார். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. டீ கடையில் இருந்துட்டு கட்சிக்கு அரசியலுக்கு வரலாம். முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஒரு டீ கடைக்காரரை முதலமைச்சரா கொண்டு வந்திருக்கோம், ஒருங்கிணைப்பாளரா கொண்டு வந்திருக்கோம், பொருளாதாரா கொண்டு வந்திருக்கோம், மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கோம், இத்தனை பதவியில உட்கார வச்சிருக்கோம். உங்க இவ்வளவு வாங்கிட்டு நீங்க ஓபிஎஸ் சொன்னதா நான் கருதல சார். பிரதமர் மோடியை சொன்னதை சேர்த்துக்குவோம். நான் திரும்பி இங்கே வரேன் சார். அது வந்து அதிமுக ஆரம்பித்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போனார். ஆரம்பித்ததை சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போடும். அதனால் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன்.
ஆமா சார். என்ன அசிங்கமா இருக்கு? ஓபிஎஸ் கோச் பார் பாத்தீங்க. சார் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன், யார் புரட்சி அந்த தலைவர் இளைஞர் மீது சார்? நான் செருப்பு ஓப்பனா வீசினவங்க, பேசுறேன். புரட்சி தலைவர் எங்கள்ல அம்மாவை இருந்து போனது. சட்டமன்றத்துல சேலை உருவி சார், இருங்க. பிரச்சனை பண்ணவங்க, சார், சார், நீங்க அப்படிப்பட்ட சார், கட்சியில போய் ஒருத்தர் சேர்றாருன்னா அவரை போய் என்ன பெரிய மனுஷனை பேசிட்டு சார், இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் என்னங்க சார். என்னங்க விசுவாசம் இருக்கு? சார், என்னங்க ஒரு நம்பிக்கை நாணயம் இருக்கு இங்க பாருங்க அவர்கிட்ட? சார். சொல்லுங்க. எங்க- பரதன் டயலாக் விட்டாங்க. சார், எங்க ஒரு நிமிஷம் பரதன்? இருங்க சார். பரதன் எந்த பரதன் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போனான்? சரி, சொல்லுங்க. கொஞ்சம் வரலாற்றையே கேவலப்படுத்துற மைக் ஆஃப் மாதிரில இருக்கு. பண்ணுங்க சார். சார், கொஞ்சம் உங்க பேச மைக்கு தான் விடுங்க முதல்ல ஆஃப் பண்ணணும். நான் திரும்பி என்ன கேட்கறேன் பாருங்க, நான் இப்போ யாரும் பேச வரல. சரி. நான் வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனுக்கு தாய் கழகத்தோட வேட்டியை தான் கையில் கொடுத்தோம். ஆனா கட்டியிருந்த வேட்டியை உருவினாலும் எடப்பாடி படிச்சேன். நீங்க ஒரு பெண்ணுக்கு அந்த அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு. சட்டமன்றத்தில் சேலை பாருங்க, அந்த உருவி அவமானம் கேவலமான அரசியல் பதிவை பதிவு இதெல்லாம் வைத்த நீங்க கட்சி உங்க கட்சி. பயன்படுத்தணும். அதிமுக டீ கடையில் இருந்தவருங்க அதிமுக வரலாறை சொல்லுவோம்னா அது ரொம்ப மோசமான வரலாறு. சார், நான் என்ன சொல்றேன், ஒரு முதலமைச்சரா இருந்தவரை கூட்டிட்டு வந்து சேர்த்தேன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் பேச உங்க கட்சியில ஒரு மூத்த உறுப்பினர் துரைமுருகன் இருக்காரு. அவர் குறைந்தபட்சம் செல்வி ஜெயலலிதா பத்தி விமர்சனம், எம்ஜிஆர் வரைக்கும் போயிட்டாரு. ஒரு கடைசி ஒரு மாத காலமா அவர் கால் முதலமைச்சர் ஆக்குனீங்களா? இந்த முதலமைச்சரா இருந்த இவரை வந்து உங்க கட்சியில கொண்டு போய் நீங்க முதலமைச்சர் ஆக்க போறீங்களா? இல்ல துணை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா? என்ன ஆக்க போறீங்க? அது சொல்லுங்க. ரவி குழந்தைவேலுக்கு அந்த கட்சியில என்ன வேலைன்னா முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி கொடுத்த வேலை ஆள் பிடிக்கிறது தான். எதுக்கு நான் ஆள் பிடிக்கணும்? எங்களுக்கு ஆள் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க கட்சிக்கு பாரம்பரியம் இருக்கு. எங்க கட்சிக்கு பாரம்பரியம் இருக்கு. நாங்க எதுக்கு ஆள் பிடிக்கணும்? எனக்கு எங்களுக்கு என்ன இப்போ கொடுத்தோம்னா நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் ஓபிஎஸோட அரசியல் வரலாறு அதிமுகவில் மும்பரமாக இருந்தது. ஓகே, அங்கே இருந்துட்டு திரும்பி நான் எங்கே போய் நிற்கலான்னு நீங்கள் நடுரோட்டில் விட்டுட்டு மூளைக்கு மூளை நடுரோட்டில் வச்சு அவரை ஓட துரத்துனீங்க. யார் எந்த இடத்துல திரும்பி பார்க்கல. அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்தார். என்ன, இது யார் பக்கம் போகிறதுன்னு முடிவு இல்லை சார், எந்த கொள்கையை பின்பற்றலாங்கிற முடிவு தான் சார். திருவிழாவில் எடப்பாடி பழனிசாமியா இருந்த சார், எடப்பாடி பழனிசாமியா இருந்த பழனிசாமி எப்படி போவார்னா என்டிஏ கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் புல்டோசர் பழனிசாமியா மாறணும். வேற வழி இல்லை. அவரை எதுக்கு முதலமைச்சராக ஆக்கலான்னு துடிக்கிறானோ பிஜேபின்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் இருக்கார் பாருங்க. ஊபியில் புல்டோசரை எடுத்துட்டு ஏசநாதர் அடிப்பார், பாய் அடிப்பார் பாருங்க. அதை மாதிரி இவர் இனிமேல் புல்டோசர் பழனிசாமி தான் வைக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கட்சி 6 மாதம் லீஸுக்கு அங்கே விட்டாரு. கட்சியே இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்ட்டு கட்சி போயிடுச்சு சார். திராவிட கட்சி இல்ல சார். அவர் என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடிங்க தலைவர். டெல்லிக்கு எடப்பாடி தலைவர் இல்ல சார். டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனதை விட ஓபிஎஸ் போனது தான் அதிகமா போயிருக்காரு. இப்ப கடைசி வரைக்கும் அமித்ஷா பாட்டு வந்திருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை, அவர் எதுக்காக போனாரு நீங்க சொல்லுவோம். நான் சொல்றேன், இவருக்கு தெரிய வாய்ப்பு. நான் சொல்றேன், சொல்லுங்க. விட்ட இடத்தை பிடிக்க போனார், அதிமுக காப்பாற்ற போனார். சரி, உடைச்சு விட்டது பிஜேபி. அங்க போய் உரிமை குரலை தூக்கி நிறுத்தி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அவங்க எடுக்கல. சேர்ந்து நினைச்சா அவர் பிஜேபி தான் சேர்ந்துக்கணும். ஏன் சார் அவர் இங்க வந்தாரு? தமிழ்நாட்டுல பாஜக கால் விடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தினாலதான் திராவிட இயக்கத்துக்குள்ள மோடிய பக்தர் இல்ல சார். அதிமுக பிரச்சனை எல்லாம் அமித்ஷா தலையிடணும், அண்ணாமலை தலையிடணும்னு சொன்னது யார் சார்? சார் அவங்க தான் தலையிட்டாங்க. சார் அவங்க தான் தலையிட்டாங்க. சூர்யா சொன்ன கருத்துல இருந்து முன்னோன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் தேமுதிகவா விட வேண்டாம், வாங்க இவங்களா வாங்க, செங்கோட்டையனை கூட கூட்டு பார்த்தாங்க. லீவிங் நோபடி பிஹைண்ட், எல்லாரையும் சேர்த்துக்கணுங்கிறார். நீங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்றீங்களே, அது நல்ல யுக்தி இல்ல. நான் என்ன கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில இன்னைக்கு செங்கோட்டையன் பிரிக்கிற ஓட்டு உங்க ஓட்டு இல்லையா? ஓபிஎஸ்க்கு போற ஓட்டு செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அவர்களுக்கு போற ஓட்டு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு நாளைக்கு நிக்க போறீங்க. அவங்க எல்லாம் சேர்த்துக்கறாங்க, நீங்க ஏன் விடுறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வலிமை இழந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, அங்க யாராவது இருக்கிறாங்களா? எத்தனை பேர் பழையாள் இருக்காங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப அதிமுகவில் ஆள் பிடித்து கட்சி நடத்த வேண்டிய நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. உண்மை. திரு சுவாமிநாதன் இப்ப இன்னைக்கு எக்ஸ் அதிமுக அணினே திமுகல போடுற அளவுக்கு ஒரு பெரிய அணி வந்திருக்கு. அது அதிமுக வாக்குகளையும் முதலமைச்சர் குறிவைக்கிறாரா? ஏன்னா இப்ப வைத்திலிங்க வந்தாரு, மனோஜ் பாண்டிய வந்தாரு, ஏன் திரு மைத்ரி
சரி, இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் சேரும் அந்த பொழுது வாக்குகளும் தனக்கு டிரான்ஸ்ஃபர் மைத்ரேயன் இருந்தாரா, இல்ல மனோஜ் பாண்டியன் இருந்தாரா, கொஞ்சம் analyze வைத்திலிங்கம் பண்ணுவோம். இருந்தாரா, இல்ல அன்வர் இவர் இருந்தாரா, யாரும் ஒட்டுமே இல்ல. எங்க இருக்காங்க? allow the others திரு சுவாமிநாதன். எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க பேசினா நல்லதுன்னு Agreed. பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு துறவி ஒருவர் இருந்தார். குட்டி கதையா? குட்டி அவர் கதையா? வந்து ஆமா, அந்த அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு தெருவில் இருக்கிற வீட்டில் போவாரு. அன்னைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவாரு, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். திடீர்னு அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நான் இனிமேல் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லிட்டாங்க. அவரும் இல்லை எனக்கு போடுங்க, நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், அந்த வேலைகள்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் இப்போ வந்து சாப்பிடாம உயிரை விடுவதா, இல்லை சாப்பிட்டுட்டு அடுத்தது எதையாவது ஒன்று வாழ்க்கையில் உருப்படியாக பண்ணுறதா அப்படின்னு எழுத்து தெருவுக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. இனி டிஸ்கஷன் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது பொலிட்டிக்கலி இல்லை யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இதை தாண்டி இந்த டிஸ்கஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டா போயிட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிளேஸ் ஆன் ரெக்கார்ட். ரெண்டாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வி, டிவி விவாதங்கள்லாம் பங்கு கொண்டு ரொம்ப நாளாச்சு, அதனால அப்படி பேசுறீங்க. கண்டினியூட்டி இல்ல. திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு அவருடைய அரசியல் நெக்ஸ்ட் மூவ் என்ன, தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு எடுத்தது. இது சரி தவறுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே இந்த ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் அ லோக்கல் ஸ்டாண்டர்ட் டு டூ தட். பட் அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஃபார் ஹிம் இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்ததுன்றதை தாண்டி இந்த பர்செப்ஷன், பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷன் வாரில் அதிமுகவின் மிகப்பெரிய விசுவாசி, ஒன் செகண்ட் பர்செப்ஷன், செல்வி ஜெயலலிதா அவர்களால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஒருவர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அவரே இனிமேல் முடியாது என்று விட்டுவிட்டு திமுகவிடம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சரணடைந்து விட்டார் என்றால் திமுகவுக்கு இது மிகப்பெரிய பர்செப்ஷன் வாரில் விக்டரி. நம்பர் 1. நம்பர் 2, ஓபிஎஸ் சப்போர்ட்டர்ஸை தாண்டி ஒரு பெரிய chunk of voters are OPS sympathizers. இந்த ஓட்ஸ் எல்லாம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டெஃபினட்டா கன்சாலிடேட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி சேலஞ்சஸும் கூடவே வருதுன்னு நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு லீடரை, எக்ஸ்பீரியன்ஸ் லீடரை, 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு லீடரை எப்படி பிளேஸ் பண்றது, அது டெஃபினட்டா முதலமைச்சரும் மற்ற தலைமை சீனியர் லீடர்ஸோட பேசிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க, இதோட பெரிய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இது எப்படி வந்து டவுன் த லைன், வாட் இஸ் திஸ் கேம் நினைக்கிறீங்க நீங்க? திரு அன்வர் ராஜா ஆகட்டும், மைத்ரேயன் ஆகட்டும், அதிமுகல இருந்து வர பலரை சேர்த்துக்கிறாரு, ஏடிஎம்கே வாக்கு வங்கியே அவர் குறிவைக்கிறாரு பாக்குறதா? இல்ல இது எல்லாமே பொலிட்டிக்கல் கெயின். எனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம். இங்க யாரோ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில வந்து நாங்க ஒன்னும் தொண்டு நிறுவனம் நடத்தலையே, நாங்களும் அரசியல் சாதிக்கணும், ஜெயிக்கணும், ஆட்சியில் பண்ணணும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் ரீசெண்டா சொன்னதை படிச்சேன். அப்படி இருக்கும் பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே ஒவ்வொருத்தரும் சேர்க்கும் பொழுது இதனால அரசியல் லாபம் இந்த கட்சிக்கு என்ன அப்படிங்கிறதும், அவங்களும் அங்கிருந்து இங்க வரும் பொழுது அவர்கள் மற்ற இடம் செல்லாமல், அதுதான் திருப்பி நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், யாரை இவர்கள் 50 வருடமாக எதிரியாக சொன்னார்களோ அந்த பர்செப்ஷனை மாற்றி இன்னைக்கு முதலமைச்சர் இட் இஸ் நோ மோர் பிட்வீன் யூ அண்ட் மீ, நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அண்டர் த லார்ஜர் அம்பரல்லா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இங்க ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கடந்த 5 வருஷத்துல நம்ம பார்க்கல. அப்படிங்கறத மக்களும் ரொம்ப கிளியரா விட்னஸ் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த வார்ல ஐ திங்க் இட் இஸ் a very clear win for the DMK under the leadership of திரு M.K. ஸ்டாலின். இல்ல அது DMK's gain பார்த்தா அது ADMK's loss இல்லையா திரு பொங்கலூர் மணிகண்டன்? நீங்க டெஃபினட்டா இல்ல திரு சுவாமிநாதன் சொல்லக்கூடிய செய்திகள் மிக தவறானது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் நான் யார், எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று ஒரு நிமிடம் பேசுவாரானால், யோசிப்பாரானால், தயவு செஞ்சு அதை குறுக்கிடாம விடுங்க. திருமதி சசிகலா அம்மையார் அவர்களால் நீக்கப்படுகிற போது, அதாவது சூரியன் சொன்னாங்க, அதாவது முதலமைச்சர் பதவியே அப்படியே எழுதி கொடுத்தான்னு சொன்னாங்க. சசிகலா அம்மையாரை எழுதி கொடுத்து வெளியே சென்று 2 நாளில் தர்மயுத்தத்தில் அமர்ந்தது யார்? தர்மயுத்தம் அமர்ந்த பின்னாடி இந்த கட்சி யார்? சின்னத்தை முடக்கிறது யார்?
அப்போ ஆட்சிக்கு எதிராக திமுகவோட சேர்ந்து கொண்டு பல எம்எல்ஏக்கள் வைத்துக் கொண்டு ஓட்டு போட்டது யார்? எல்லாமே செய்து பன்னீர்செல்வம். அதன் விளைவாக பன்னீர்செல்வம் இந்த நிலைக்கு ஆளானார். அப்ப இதை விட்டு போட்டு அவர் மீது சிம்பதி கிடையாது எப்படி ஆகுங்க? அதிமுகவை பிளவுபட காரணமா இருந்தவர், சின்னம் உடைய காரணமா இருந்தவர், கட்சி உடைய காரணமா இருந்தவர். இன்னைக்கு இந்த கட்சி இந்த அளவுக்கு ஆகிறது என்று பேசுறதுக்கு காரணமாக அவர்தான். சசிகலா நீக்கவேன்னு சொன்ன அவர்தான், சொன்ன அவர்தான். சார் அவர்கிட்ட குறுக்கீடு வேணும் சார். சார் இந்த மாதிரி சொன்னவர்களை வைத்துக் கொண்டு அதிமுக எப்படி இயங்குங்க? இங்க இல்ல சூரியன் பேசுங்கண்ணா. அண்ணா அவங்க அதிமுக உட்கட்சியில பன்னீர்செல்வம் ரோல் என்ன? யார் பிளவுபடுத்தினா? எடப்பாடியார் சீன்லயே இல்ல. இந்த கட்சியை ஆட்சியை வீழ்த்த முயற்சி பண்ணது யாருங்க? நான் சொல்றேன். அவர்தான் முயற்சி சொன்னாரு. நான் சொல்றேன். பன்னீர்செல்வம் காரணம். அப்போ அந்த பன்னீர்செல்வம் திமுக ஒரு நிமிஷங்க, திமுக முதலமைச்சர் ஸ்டாலினோடு அன்னைக்கு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று சொன்னது யாரு? அம்மையா சசிகலா. அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இந்த கட்சியை அழிய வேண்டும் என்று விரும்புகிற திமுகவோடு சேர்ந்து பயணித்த காரணத்தினால் மீண்டும் திமுக போயிட்டார். அப்போ இது மகிழ்ச்சியான ஒன்று. இது தென் மாவட்டமோ வட மாவட்டமோ மேற்கு மாவட்டமோ யாருமே இதை பன்னீர்செல்வம் செய்த நியாயப்படுத்த மகிழ்ச்சியா பேசுறாங்க. எடப்பாடியார் செய்த முடிவு சரியான. சார் நீங்க சொல்றதுல நீங்க சொல்றதெல்லாம் 2016-17 நடக்குது சார். இன்னைக்கு சார் இன்னைக்கு அதிமுக எடப்பாடியார் செய்த இருங்க சார் முடிச்சிடுறேன். எடப்பாடியார் செய்த செயல் சரி என்று இன்றைக்கு அதிமுக உண்மையிலே உணர்ந்துட்டு இதுவரை எனக்கு தலை நினைச்சாங்க. சார் முன்னாள் முதலமைச்சர் அவரை சேர்க்காம இருக்காருன்னு சொல்லி பல பேர் பேசினாங்க. ஆனால் அவர் செய்த செயலை பார்த்து விட்டு எடப்பாடியார் செய்ததான் சரி, அவர்தான் சரியான தலைமை என்று பேசுறாங்க. அவர் மோசம், செங்கோட்டையன் மோசம், அன்வர் ராஜா மோசம், too many people சார். அம்மா இருக்கிற முத்துசாமி போனார் சார். அம்மா இருக்கிற முத்துசாமி போனாரு, கேசர் போனாரு, ஏன் சேகரா போனாரு. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லா காலத்துலயும் பாதிச்சு இல்லையேங்கறார் சார். நீங்க அவங்க விருப்ப வெறுப்புல வெளியே போறாங்க. இதனாலதான் அதிமுக பாதிக்காது. திரு சுவாமிநாதன் சுருக்குமா. இல்ல அதாவது இவர் சொல்றதெல்லாம் 2016 தர்ம யுத்தம் நடக்குது, அதை தாண்டி நடக்குது. இவ்வளவு துரோகம் செய்த ஒருத்தரோடு எதற்காக இணைப்பு நடத்த வேண்டும், எதற்காக அவரை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்க வேண்டும், எதற்காக அவரை துணை முதலமைச்சராக இருக்க வேண்டும், எதற்காக மீண்டும் அடுத்தது ஒரு எலெக்ஷன் வச்சுட்டு அந்த எலெக்ஷன் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருட காலத்தில் அதன் பின் இப்படி பொதுக்கூட்டத்தில் நீக்கிறது எதற்காகன்ற உங்களுக்கு முதல்லயே ஒரு நிறைய லாஜிக்கான கேள்வி. ஒண்ணு இல்ல அந்த கேள்வி பதில் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தவறு செய்தவரை ஏற்கிற பக்குவம் ஓபிஎஸ் ஓட ஆரம்பத்தை அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்ன? ஓபிஎஸ் எங்களை பார்க்குறாரு, திமுக பார்க்குறாரு சசிகலா சொன்னதை சொல்றாரு. பார்க்குறாருன்னு தான் அந்த அம்மா சசிகலா ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு வெளியில் அனுப்புனாங்க. அவர் இப்போ பர்மனெண்ட்டாக எங்களை பார்த்துட்டாரு. அது வேற விஷயம். நாங்கள் அது உள்ள போக சந்தேகம் உண்மையாச்சு. நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், பண்ண பாவம் அந்த அம்மா இங்கேருந்து ஓபிஎஸ்கிட்டேருந்து பிடுங்கி அதை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி அதுக்கு முன்னால் யாருன்னு பொங்கலூர் மணிகண்டனுக்கு தெரியுமா இல்லை இவருக்கு தெரியுமா? ஏன் தெரியாது சார்? கட்சியில் ஒரு ஆள் தெரியும், வாய்ஸாக தெரியுமா? ஒருத்தரையும் தெரியாது. ஆளாக்குன சசிகலாவை எந்த சுச்சுவேஷனில் எடப்பாடி விட்டுட்டு போனாருங்கிறது வேறு விஷயம். நான் அது கூடயும் போல. நான் திரும்பி கேட்குறேன், எடப்பாடி மேலே யாருக்காவது எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது இப்போ நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்கள். 4 நாளைக்கு முன்னால் இதே இப்போ இங்கே இருக்கார் பாருங்க நயினார் நாகேந்திரன் ஓப்பனாக சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். 20-30 எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அதனால மாற்று கருத்து இல்லை, அதில் 2-3 பேர் மந்திரி ஆகிடலாங்க அப்படின்னாரு. இதை சொன்ன பாவத்துக்கு அடித்தார் பாருங்கள் எடப்பாடி. கூட்டணி முடிஞ்ச உடனே மறுநாள் கல்லாப்பட்டியை கலைச்சிருங்க, நான் அவன் கூட்டணி விட்டு எல்லாத்தையும் துரத்திடுங்க, அதோட வேலையை முடிங்க. எங்கே சொன்னாரா இல்லையா சார்? கூட்டணியில் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை கொள்கை அடிப்படையில் பிரிந்து போகலாம். சரி, சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தானே சார். அவர் சொன்னது எப்ப சொல்றாரு? எப்ப சொல்றாரு?
ஒரு 2-3 பேர் மந்திரி ஆகலான்னு சொன்ன ஒண்ணுக்காக ஏங்க கூட்டணி மாணிக் தாகூர் சொன்னாரு, மாணிக் தாகூர் சொன்னாரு, 2 பேர் மந்திரி சொல்றாரு என்டிஏ கூட்டணியில தான் நீங்க பிரான்ச் ஆபீசர் யாரு எங்க தலைமையில நடக்குது பேச்சுவார்த்தை யார்கிட்ட நடக்குது? தேர்தல் எங்க தலைமையில நடக்குது? குழு போட்டது யாரு? குழு போட்டாங்க. குழு போட்டது டெல்லி. எடப்பாடி போய் சீட்டு கொடுத்து சொல்றாருன்னா அவங்க கிட்ட தான் பேசுவீங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? வந்து பேசுறது வந்து இப்ப அதிமுக என்டிஏ கூட்டணி சொல்றோம். அது எப்படி பேசணும் என்ன பேசணும்ங்கறது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க போய் இப்ப காங்கிரஸ்ல கூட்டணி இருக்கா இல்லையான்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க இப்ப காவடி எடுத்துட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கீங்க. கூட்டணி இப்ப அத பத்தி பேச மாட்டீங்க. இப்ப பாலிடிக்ஸ் வேற மாதிரி பேசுறீங்க. குழு போட்டோம். டெல்லில இருந்து இங்க வருது. எங்க வேணாலும் வரட்டும். எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசுறோம். எடப்பாடி பழனிசாமியில யாராவது போய் ஒரு ஆள் அவர்கிட்ட கூட்டணி பேச தயார்னு சொல்லுங்க. டிடிவி தினகரன் அன்புமணி எங்க போய் பேசினாரு? கையோட இருக்காரு. எங்க போய் பேசினார் அன்புமணி? டிடிவி தினகரன் எடப்பாடி அவர்கள் வீட்ல தான போய் பேசினார் அன்புமணி. அவர்தான் சொன்னார். கையோட பேசினாரு. எங்க பேசினாரு? எடப்பாடி வீட்ல தான பேசினாரு. லைவ்ல எல்லாரும் பாத்தீங்களா? ஜிகே வாசன் வந்து எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்காங்களே. டிடிவி தினகரன் ஜிகே வாசன் நாங்க என்டிஏல இருக்கோம் அவங்களோட பேசுவோங்கறாங்க. அது இப்போ என்ன சொல்றேன்? கேள்விப்பட்டதே இல்லையே. என்டிஏ தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர். என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இருங்க. அப்ப யார் தலைமையிலான கூட்டணி? அதிமுக தலைமையில தான் மன்னிக்கணும் சார். என்டிஏ தலைமைன்னு பிரைம் மினிஸ்டர்ல தமிழ்நாட்டுல என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அது அமித்ஷா சொல்லிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. தலைமையிலான கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர். நீங்க ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க நான் தான் சொல்றேன்ல காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு புரிய ஆகல. உங்க கூட்டணி வந்து கலகலத்து போய்விட்டது. அதற்காக திசை திருப்புவதற்காக இந்த முயற்சி நீங்க பண்ணிட்டு வேண்டாம். நீங்க அதுக்கான உண்மையை சொல்லுங்க. என்ன கோலப்பன் பேசவே இல்லை. நிறைய பேசணும். அவர்கிட்ட கேட்க நிறைய இருக்கு. கோலப்பன்ட்டேந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் உட்பட முழுசாக உங்களால் திமுகவோட ஐக்கியமாக முடியுதா? இப்போ அண்ணன் சூர்யா வெற்றிகண்ணன் கூட மேடைகளில் ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்து பேசுவார். அதெல்லாம் தாங்குற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திட்டீங்களா? சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் 45 ஆண்டு காலம் நான் அதிமுக. நான் 1982 வட்ட பிரதிநிதியாக இருந்து அப்படியே புரட்சித் தலைவர் காலத்திலேயே வந்து புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிறகு ஓபிஎஸ் அண்ணன் கூட 10 ஆண்டு காலமாக எங்கேயுமே பாதம் மாறாமல் இருக்கிறதில்ல நான் ஒருத்தர். மற்றவங்களாம் இடையில வந்திருப்பாங்க. 2ஆவது தரமே நான் வந்து அதுக்கு அடுத்தால ஒரு தலைவரை நான் பார்க்குறேன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்டே சொல்லியிருப்பேன். பாலாஜி கிளினிக்கில் நான் போயிருக்கும்போது என் மனைவியோடு போயிருக்கும்போது அங்கே வந்து சிஎம் வராரு. அப்போ சிஎம் வராருன்னு சொல்லிட்டு நான் தள்ளி நிற்கும்போது அவர் கதவை திறந்து வந்தோடனே என்ன கோலப்பன் பேர் சொல்லி என்னை அழைச்சி அப்போவே பேசி என் குடும்பத்தையெல்லாம் கேட்குறாரு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போ ஒரு தன்மையான மனிதராக எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு அவருடைய பல வியூகங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள்லாம் நாசமாக போயிருவீங்கடா ஆன்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலையில் நின்று சொன்ன ஒரு கடைசியில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அவரை போய் நேரடியாக போய் பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்னது காவலரால் இல்லை, யாரை சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரையே போய் எங்கே பார்க்குறாரு? மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு. ஒரு முதல்வர் அவர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அம்மாவாக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு தொலைதூரம் நம்ம பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப்பை பார்க்கும்போது எல்லாரையும் அரவணைக்கிறார். நேற்று நல்லக்கண்ணு அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொது உடைமை ஜனநாயகத்தில் அவருடைய கம்யூனிஸ்ட் தலைவர், அவரோட மறைவுக்கு அங்கே போய் நின்று ஒரு முதல்வர் 2 முறை போய்கிட்டு கடைசியில் வீர வணக்கம்ங்கிறது கோஷம் போடுறாரு. நம்ம எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கமே போகலை. நல்லா புரிஞ்சிருங்க. அவருக்கு அவர் நல்ல கண்ணு யாருன்னா தெரியுமானாவது கேட்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அடுத்தது இன்னைக்கு நாங்கள் போகிறோம். இன்னைக்கு நடந்த நிகழ்வு காலையில் நாங்கள் போகிறோம். அண்ணன்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்த பேச்சு தான் நான் உள்ளே போக முடிஞ்சது. ஏன்னா கூட்டம் நெரிசல்ல உள்ளே போன உடனே நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அதே மாதிரி கூப்பிட்றாரு. கோலப்பன் வாங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், பேசிகிட்டு இருக்கிறாரு. எழும்பி என்னை கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வாங்கன்னு கையை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. நான் இது வரைக்கும் அவரை எங்கேயுமே பார்த்தது இல்லை. அது பார்த்தது தான். இத்தனை ஆண்டு காலம் நான் பார்த்தது கிடையாது. பேசும்போது நான் சொன்னேன் அரவணைக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் சார், இதை சொல்லி முடிச்சிருந்தே நான் சொல்கிறேன். எங்களை நிராயுத பாணியை நிப்பாட்டிட்டாங்க. நான் இந்த வார்த்தையை முதல்வர்கிட்ட சொல்கிறேன். நிராயுத பாணியங்களை நிப்பாட்டிட்டாங்கன்னு அண்ணன் எவ்வளோ உண்மையானவர். அவரை வேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அப்படியே அவங்க அடைச்சிட்டு எலும்புங்க ஓபிஎஸ்ங்கிறாருங்க ஒரு முதல்வர். இவர் எங்களை வெளியில் தள்ளிட்டாருங்க.
அப்போ அவரை மதிக்க இவரை மதிப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஒரு 45 வருஷம் அதிமுக தொண்டை. அவர் என்னங்க கேட்டாரு? இந்த சீட்டு புரட்சி தலைவி அம்மா நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்கிறது சொன்னாரு. அது என்ன தப்பு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சட்டத்திட்ட விதிகளை மாத்தாதுன்னு சொன்னாரு. அதுல என்ன தப்பு? சரி சார், நான் கேக்குறேன் சார், நீங்க இன்னைக்கு எல்லாரும் எம்ஜிஆர் அம்மா சொல்றீங்களா? உங்களுக்கு யாருக்காவது தகுதி இருக்கா? அந்த இருக்கிற ஒருத்தராவது கேக்குறீங்களா? இந்த எம்ஜிஆர் வந்த விதியை மாத்திர எடப்பாடி பழனிசாமி செய்யறது சதி செயல் சொல்ல தெரியுதா உங்களால? சார், அவர் என்ன தப்பு செஞ்சாரு? ஒண்ணு வேண்டாப்பா, கட்சி இணைக்க பார்த்தாரு சார் சொன்னாரு. என்ன சார் செஞ்சாரு? எங்களுக்கு ரத்தம் துடிக்கு சார். நாங்க ஒண்ணு இது பண்ணலாம். ஆனா ஒரு நல்ல மனிதர்கிட்ட நாங்க போய் அடைக்கல ஆயிட்டோம். அவர் தாய் உள்ளத்தோட எங்களை அழுதாரு சார். இதை கூட வேற என்ன சார் வேணும் எங்களுக்கு? நான் கலைஞர் கருணாநிதியை பார்த்தது கிடையாது சார். நாங்க அவரை நம்பியார் போலதான் எங்களை சித்தரிச்சு காட்டுறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நாங்க எப்படி படத்துல எம்ஜிஆர் நம்பியார் அசோகனை பார்க்கிற மாதிரியே எங்களை சித்தரிச்சு நாங்க வந்தோம். நான் 12 நாள் சிறைச்சாலையில் இருந்தோம் சார் 89ல. தெரியுமா? அதெல்லாம் நாங்க வளர்த்த உருவாக்கின கட்சி சார் இது. இந்த கட்சி இன்னைக்கு கொண்டு போய் பாஜக கிட்ட அடமரம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சார், அதை நீங்க பேசலாமா? அதை நீங்க சார், பேசலாமா? நாங்க சொல்றோம் சார். மோடிஜி சொல்லி கேட்டேன் சார், நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, 2026 வேண்டாம், 29 வேண்டாம் சொன்னவர் தானே சார். அப்ப என்ன சார் போச்சு? அரசியல் ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க, ஆயிரம் காரணங்கள் தேவைக்கு ஏற்பட மாற்ற வேண்டிய சூழ்நிலை நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க என்ன தவறு செஞ்சோம்? உங்களை தேர்ந்தெடுத்த கட்சிக்கு நான் வந்து இப்ப சட்டமன்றத்துல ஓட்டு போட்டீங்க. நீங்க என்ன நினைச்சாச்சு? அதை விட ஒரு துரோகம் இருக்கா? பாருங்க, அப்புறம் தானே சார் ஒருங்கிணைப்பாளர் ஆக்கினீங்க. சார், நான் வந்து இன்னைக்கு சார் அதை செய்வதற்கு எந்த ஒரு அதாவது இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது இடையூறு பேசுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியேற்றப்பட்டார். அதனால உள்ள பிரச்சனை. ஆனா இன்னைக்கு எங்க கண்ணுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆரா தெரிகிறார் சார். மீண்டும் ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு தலைவரை கொண்டு வராருன்னா, ஒரு முதல்வர், முன்னாள் முதல்வர் 3 முறை இருந்தவரை சரித்திர பேட்ல எழுதுறாரு. இன்னைக்கு வரலாற்று நாளைக்கு 234 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க. திமுக வரலாறு போய் முதல்ல பாருங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். உறுப்பினராக இருக்கிற துரைமுருகன் இன்று வரை குறைந்தபட்சம் துணை முதல்வர் கூட ஆக அப்ப வரைக்கும் திமுக இறுதி நாளை கிடையாது இருக்கிறவர். திமுக ஒரு நாள் அதை புரிஞ்சுங்க. எங்கே அஇஅதிமுக ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தவரை நடத்திய வரை முதலமைச்சராக்கி ஒருங்கிணைப்பாளராக பொருளாளராக்கி உயர் பதவியில் உட்கார வைத்து மிகப்பெரிய மனிதனாக தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டிய கட்சியை துரோகம் பண்ணிவிட்டு முதுகில் குத்திவிட்டு கேவலமான வேலையை செய்துவிட்டு நீங்கள் பெரிய தியாகம் பேசுறீங்க. உங்கள் சுயரூபத்தை முகமூடியை கிழித்தால் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க, டெபாசிட் வாங்க மாட்டீங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. எந்த ஒரு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அதே மக்கள் உங்களை புறமுதுகிட்டு ஓடும் அளவிற்கு அரசியல் அனாதையாக்க போகிறார்களா இல்லை என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் முகமூடி விரைவில் கிழிக்கப்படும். சார், ஒரே நிமிஷம் சார். இன்னைக்கு கூட அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அதிக வச்சுக்கன்னு வாழ்க்கை கொடுத்துறாரு. ஏன் தெரியுமா? நீங்க வாழ்க்கை சொல்லுங்க சார். ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தேர்ந்தெடுத்தவர் தான் அவரு. நீங்க ஒரு நீங்க போய் மண்டிட்டு எங்கெல்லாம் கெஞ்சுறீங்கன்னு உலகமே பார்த்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது சார். நான் பேசுறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு வந்திருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிட்டே இருக்காங்க. பாஜக செல்வம் தனது வாழ்க்கைக்காக எல்லா கட்சியிலும் போய் மண்டிட்டு கெஞ்சி கூத்தாடி விட்டார். அதற்கப்புறம் எந்த ஒரு கட்சி தீய சக்தி என்று சொல்லி புரட்சி தலைவரால் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த தீய சக்தியை மண்டிட்டு பிச்சை எடுப்பதை போல அங்க போய் கட்சி சேர்ந்திருக்கீங்க. சரியா? இந்த கேவலமான செயலை அரசியல் உலகம் இருக்கும் வரை உங்களை மறக்காது. உங்களை ஒரு துரோகி சொல்றாரு. இவர் யார் தீய சக்தி சொல்றாரு? யாரு சொல்றாரு? சார், உங்களை தான் சொல்றாரு. தீய சக்தி சொல்ற ஆளு சொல்லுங்க. தீய சக்தி புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சார், உங்களை யார் அடையாளம் காட்டினா? இந்த ஓபன் செல்வம் என்ற நபரை தமிழகத்திற்கு அடையாளம் காட்டிய கட்சி எந்த கட்சி? நீங்க ஒரு டீ கடை ஓனரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களே, திமுக ஒரு டீ கடை ஓனரை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? இல்ல ஒரு மூத்த உறுப்பினர் துரைமுருகன் இருக்கிறார், இன்னை வரைக்கும் துணை முதல்வர் கூட கொடுக்க முடியல. எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்க கட்சியில முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. கருணாநிதிக்கு அப்புறம் யார் வந்திருக்கா? உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வர போறாங்க? சொல்லுங்க பாப்போம். எங்க கட்சியில எத்தனை முதலமைச்சர் வந்திருக்கா? நான் மட்டும் வீட்டுக்கு நாங்க போனோம். ஓபிஎஸ் அண்ணா கிட்ட பார்த்து சொல்றாரு, நீ நல்லவப்பா,
நீ நல்லவன். சார், இன்னைக்கு நாங்க ஒரு வீடியோ இதே துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு? கட்சி மாறி வருகிறவன் விபச்சாரிக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். இவர் வந்து எப்படி வியாபாரி எடப்பாடி பழனிசாமி ஒரு வியாபாரிட்டாரு. சார், வியாபாரி கூட கணக்கு எடுத்துக்கலாம். கட்சி மாறி வருகிறவன் கொள்கையை வித்துவிட்டு வருகிறவன் ஒரு விபச்சாரி என்று சொல்லியிருக்கிறார். வார்த்தைகள் சார், அவர் சொல்லியிருக்காரு சார். அது உங்க டிவில வந்து everybody measure your words, object to it. சார், இனிமேல் ஒரு கவர்னர் வந்தாலும் சேர்க்க முடியாது ரெண்டு பேரையும். எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க சார்? எதுக்கு கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடிக்கு மார்ச் 6 வர வேண்டிய சனி பயிற்சி இன்னைக்கு பிப்ரவரி 27 வந்துருச்சு. எங்களுக்கு நல்லது நடக்குது. ரன்னிங் கமிட்டி கொடுக்குறீங்க. நல்லா நியாயம். அங்க ஒண்ணும் கிடையாது சார். அதனால இப்படி தான் பேசியாகணும். சார், இவரு போற போக்குல நைஸா அதுக்கு உங்க உள்கட்சி கூட எல்லாத்தையும் ஒண்ணும் இல்ல சார். நான் வேண்டாம்னு இல்ல சொல்லல சார். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார். அப்புறம் அந்த அம்மாவால ஞாபகம் இருக்கா சார்? What is this? நீங்க ஆங்கரா நான் ஆங்கரா? சார், நீங்க தான் சார் ஆங்கர். ப்ளீஸ் allow me to moderate. சொல்லுங்க சார். அவர் வந்து நாளைக்கு செல்வி ஜெயலலிதா விமர்சிச்சு பேச மாட்டீங்களா நீங்க? அது அவருக்கு சங்கடம் தராதா? ஒட்டுமா அது? இல்ல சார், உலகத்திலே காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் இது ஒண்ணுதான். நானும் முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஒருத்தர் கட்சிக்கு வர மாட்டாங்க. சேர்ற ஆளெல்லாம் கெடுத்துருவீங்க போல இருக்கு. சார், முதல்ல பாக்கெட் செக் பண்ணி உள்ள விட்டீங்களா? புரிஞ்சுக்கங்க சார், அது முக்கியமே இல்லை. தலைவனை பிடிக்கல, தலைவன் பண்ண துரோகத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுனால தான் தியாகியாரை தேடி வர கட்சி அது. அப்படிதான் வந்தாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். நான் திரும்பி எங்க வரேன்னா, இதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் அங்கெல்லாம் போல. இப்போ இவர் போற போகல என்னவோ அந்த ரெண்டா விட்டுட்டு, அண்ணா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். அந்த ஓபிஎஸ் வெளில வந்துருச்சு. ஐயா, எங்க துரைமுருகன் வந்து இவர்கிட்ட மனு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு துரைமுருகன் ஒரு மூத்த உறுப்பினர் உங்க கட்சியில இதுவரைக்கும் யாரையா முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆக்கி இருக்கீங்களா? எங்க கட்சியில அந்த வரலாறு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களால முடியும்னு சொல்லுங்க சார். முடியாது சொல்லுங்க சார். இல்ல பேர் சொல்லுங்க சார். யார் யாரெல்லாம் பட்டியல் சொல்லுங்க. எங்க கட்சியோட பட்டியல் சொல்ல விடுவோம். எங்க கட்சியில எல்லாம் எடப்பாடியும் கிடையாது, இதை மாதிரி ஒரு கேரக்டர் எங்கள் கட்சியில் யாரும் வந்தது கிடையாது. எந்த காலத்துலையும் துரைமுருகன் ஐயா போய் உங்ககிட்ட மனு கொடுத்துட்டு வரலாறு புயலை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னன்னா, அவர் தலைமையில் தான் எல்லா தர்ம யுத்தம்லாம் நடந்தது. அது என்னென்னலாம் கோரிக்கை வச்சாருங்கிறதையும் பாருங்க. கொடநாடு கொலை கேஸில் ஆரம்பிச்சு அம்மாவோட மரணம் வரவே இல்லை. இருங்க சார், அது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. ஏன் தேவையில்லாம ஜெயலலிதா அம்மா மரணம் விசாரணை கமிஷன் மூலமாக அதை பண்ணி முடிச்சீங்களா? இன்னும் கரெக்டா இவர் இனிமேல் கோர்ட்ல அப்பியர் ஆகட்டும் சார். யுத்தம் தானா பிறக்கும் சார். திரு சுவாமிநாதன், இப்போ ஒரு லீகல் சேலஞ்சஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்க்க முடியுமா சார்? கேளுங்க சார். இப்போ திரு சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. திரு ஓபிஎஸ் இன்னைக்கு அந்த பெட்டிஷனும் போயிடும். ஸோ ஹிஸ் ரூட் இஸ் கிளியர். அதிமுகவில் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சேலஞ்சஸ், லீடர்ஷிப்புக்கான சேலஞ்சஸ் இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது. ஸோ அது அவருக்கு ஏற்றமா இல்லையா? சுவாமிநாதன், are you with us? ஹலோ, இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த வகையில் அவர் இன்னைக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. இனிமே அவருக்கு தலைமைக்கு போட்டியே கிடையாது. உண்மையிலேயே நாங்கள் ரியலாக ஒன்று சொல்கிறேன், ஒரு உண்மையை சொல்கிறேன். சொல்லுங்க. பாருங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, தொண்டனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுல ஒரு 10-20 பேர் தான் இருக்கீங்க. நானும் தான் ஓப்பனா 4 டிவியில் சொல்லிட்டேன். ஐயா ஏன் 4 பேரா வரீங்க? ஒழுங்கு கச்சை கழிச்சிட்டு மொத்தமாக வந்து சேருங்கன்னு. யாரு சார் இருக்கா? அவருக்கு மட்டும் வேலை இல்லை. எப்போ 6 முறை ஆண்ட ஒரு தலைவனுக்கு 6 அடி நிலம் தர மறுத்த எடப்பாடிங்கிற ஒரு தமிழ் தேச துரோகிக்கு இடங்க. சார், உங்களுக்கு அது சங்கடமா இல்லையா? உங்க கூட இருந்த மனோஜ் பாண்டியனை சேர்த்திருக்கிறாங்க, வைத்திலிங்கத்தை சேர்த்திருக்கிறாங்க, அங்கேயே போய் சேர்றீங்களா? உங்களுக்கு சங்கடமா இல்லையா? அதெல்லாம் அவங்க வந்து முதல்ல போன அமைச்சு வந்தார். அன்று நடக்க முடியாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் அவர் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் அதிமுக கொண்டு போய் அங்க அணைச்சிட்டாரு. இது போலி அதிமுக, போலி குழுவால தயாரிக்கப்பட்டது. நம்ம யார் மக்கள் சீண்ட மாட்டாங்க, மக்களால் ஒதுக்கப்பட்டது. 10 தோல்வி, 11 தோல்வி, 12வது தோல்வி பழனிசாமியாக வலம் வருவாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு ஒண்ணு இல்ல. மனோஜ் பாண்டியன் போறாரு, அவர் ஒரு பாதையை பிடிச்சு போறாரு. வைத்திலிங்கம் போறாரு, ஒரு ஆள் எடுக்கிறாங்க. நீங்க இயக்கமா போய் சேர்ந்திருக்கிறோம். நாங்க ஒரு இயக்கமா நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க கம்பெனி
கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி ஆள் தூக்குது, அதே கம்பெனில போய் நீங்களும் நீங்களும் சேர்றீங்க. சார் அதாவது முன்னாடி ஓடி போறவங்க போறாங்க சார். நம்ம அதை வந்து அவங்க எல்லாம் ஓடி போடுவாங்களா? அவங்க சுயநலத்துக்காக சீக்கிரமா போயிருக்காங்க, அவ்வளவுதான். என்னங்க? ஆமாங்க, உண்மைதான் சொல்ல முடியும். இதுல என்ன தப்பு இருக்கா? உங்க சகாக்கள் சார் ஒரு பொறுமை இருந்திருந்தால் அண்ணனோட சேர்ந்து பயணிக்கலாம். என்னத்துக்காக தன்மைத்துவத்தை தொடங்குனீங்க? வடப்பாடி வேண்டாம்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இதை இன்னைக்கு துரைமுருகன் அண்ணன் ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஏன்பா உன் கூட இருந்தவரே உங்களை எல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்துட்டாரு, ரெண்டாவது நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாமே சரிதான், சேர்ந்தே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்குமே சொன்னார். அண்ணன் ஓப்பனாவே பேசினாரு. ஓகே, நல்ல மணிகண்டன், லீகல் சேலஞ்சஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கலாம், ஆனால் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இருக்குல்ல. இப்போ வைத்திலிங்கம் அவர்களோ இல்லை மனோஜ் பாண்டியன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அங்கங்கே செங்கோட்டையன் அவர்களோ அங்கங்கே எடுக்க பொறுத்து இப்போ அவங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சகாக்கள் எல்லாம் அதிமுகவுடைய எக்ஸ் சகாக்கள், அவங்கள முதலமைச்சர் அரவணைக்கிறார். நீங்கள் வேண்டான்னு போன்னு சொல்லும்போது இந்த ஓட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு தானே சார்? அதுதான் திருப்பியும் கேட்குறேன். நீங்க எம்ஜிஆர் இருக்கிற போது மூத்த அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீசன் எல்லாமே போனாங்க. அதாவது அதே மாதிரி அம்மா இருக்கிற போது முத்துசாமியில இருந்து பல பேர் வெளியே போனாங்க. அதாவது திருநாவுக்கரசுல இருந்து எல்லாருமே போனாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கால சீசன் மாதிரி பதவி வழிக்காக, பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்லது வந்து இங்கே ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு செல்வது வாடிக்கை வழக்கம். இதுல ஒரு இயக்கம் தனி நபர்களை நம்பி எல்லாம் இந்த இயக்கம் பாதிக்காதுங்க. அது வந்து தேவையற்ற விஷயம். இதையெல்லாம் பொருட்படுத்தி அதிமுக இல்லை. இப்போ இந்த விஷயம் நான் ஒன்னு கேட்டுறேன். அதாவது ஸ்டாலினை பார்த்தா எம்ஜிஆர் பார்த்த மாதிரி சொன்னீங்கன்னா, நச்சாண்டு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அதிமுக சிரிப்பா சார்? அதாவது புரட்சித்துறை அம்மா அவர்கள் மேடைகள்ல கதை சொல்லுவாங்க. உடனே ஸ்டாலின் சொன்னார் குட்டி கதை தான் பேச சொன்னார். அதே மாதிரி இதுல மோடி அவர்களும் அம்மாவை சந்திச்சு பேசுனத அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கிண்டல் பண்ணாரு. அது மட்டுமல்ல, 2018 திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது திரு ஸ்டாலின் சொன்ன ஒரு பதிவு இன்னைக்கு இருக்கு பாருங்க. துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கிறேன். ஊழல் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் ஓபிஎஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும். பதவி விலக மறுத்தால் அவரை நீக்க ஆளுநர் முதல்வருக்கு பரிந்துரைக்க வேண்டும். அதாவது சார் உண்மையை சொன்னா அதிமுக ஆட்சியாளர் துணை முதலமைச்சர் இருந்து கோடியாக கொள்ளையடித்தவர் ஓபிஎஸ். அதை மறைப்பதற்காக தவறு செஞ்சிருக்காரு. ஆட்சி வழக்கு போடுங்க. அதாவது ஓபிஎஸ் வீட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு இருந்த போது 1000 கோடி ஏமாற்றி இருக்கிறார். இது வந்து வெளிப்படையா நீதிமன்றமே சொல்லுச்சுங்க. ஸ்டாலின் பேசினார். இதை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 5 ஆண்டுகளாக மறைமுகமாக திமுகவோடு உறவாடி கொண்டிருந்தார் ஓபிஎஸ். இதை உணர்ந்து கொண்டுதான் எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ் நிச்சயமாக விடக்கூடாது என்று முடிவெடுத்து பேசினார். நான் வெளிப்படையா சொல்றேன். ரவி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அவர் வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அது எந்த முறையில வச்சிருக்காங்க? உங்க சம்பந்தி மூலமா எத்தனை கோடி ஒடிசால இருக்கு, பெங்களூர்ல இருக்குன்னு சொல்றாரு அண்ணாமலை. தற்கொலை சொல்றாரு. அவர் கூட இதெல்லாம் வைக்கல. நீங்க மீது மிகப்பெரிய எடப்பாடி பழனிசாமி மேல மத்திய அரசாங்கம் சொன்னது மத்திய அரசாங்கம் சொன்னது ஈடி ஈடி வழக்கு இருக்கு. அந்த ஈடி வழக்கு என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு வைக்கல மாறல. 30,000 கோடி அமைதியா இருங்க. பேங்க் அக்கவுண்ட் டீடைல் எல்லாம் கொடுத்துருவாரு போல இருக்கு சார். இங்க வாங்க, எடப்பாடி 30,000 வெளியில விட்டுறோம். நீங்க ஏதோ நடவடிக்கை எடுப்பீங்களா? 5 வருஷமா நீங்க நடவடிக்கை எடுக்கிறது நீங்க ஒண்ணு கட்சி சொத்தை யாரா வித்தாரு சொல்லுங்க சார். கட்சி சொத்தை யாரா வெளிய விட்டார்? வெளிய விடுங்க சொல்லுங்க. நாங்க விடுறோம். இதாவது கட்சியோட சொத்தை அதிமுக கட்சியோட சொத்தை வெளிமாநிலத்துல வச்சு பங்கு போட்டு கொடுத்தாங்க. பழனிசாமி வெளிய விட்டு போடுவோம். சொத்தை கொடுக்குறோம். ஒதுக்கி வைக்கப்பட்டார். சும்மா கலைஞர் காரணம் என்ன? அறிக்கை கருத்து ஜெயலலிதா சொத்தி சேர்த்து அடிச்சுட்டு போடுறது சொல்லுங்க. 62 அறிக்கை கொடுத்திருக்காங்க.
பாருங்க, இப்ப பாருங்க, இன்னைக்கே ஜெயலலிதா அம்மாவை விமர்சிக்கிறாரு. அந்த அம்மாவோட சார், நான் விமர்சிக்கல சார். அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எடப்பாடி எடுத்துட்டாரு. ஸ்டாலினுக்கு போய் எம்ஜிஆர் முடியாது சார். ஒரு பெரும் விட்னஸ் எங்க அண்ணன் தான். ஆட்சியில நீங்க தானே இருந்தீங்க. கோர்ட்ல கேஸ் நடத்தி நிரூபிச்சிருக்கலாமே, பேசிட்டே இருக்கிறீங்க. இத்தனை தாட்டி சம்மன் போட்டு வரல சார், இனிமே வந்துருவார் சார். நீங்க என்ன சொன்னீங்க, 3 மாசத்துல நாங்க வந்து கொடநாட்டு கேஸ் தீர்ப்பு போனீங்க. 5 வருஷம் ஆச்சு. விரைவில் விடை வரும் இருந்ததுன்னா வந்திருக்கும். விரைவில் விடை வரும், உள்ள வரும். விரைவில் ஆட்சி முடிய போகுது. விட்னஸ் லேட் சார், இப்பதான் விட்னஸ் வந்திருக்கு, வரும் சார். இல்லை 62 அறிக்கைக்கு மேலே கொடுத்துருக்காரு. ஸ்டாலினுக்கு எகேன்ஸ்டாக வந்து ஓபிஎஸ் 62 அறிக்கைக்கு மேலே கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார், திமுக என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறது மக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு குடும்பத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த உரையாடலில் ரொம்ப ஒரு காட்டமான உரையாடல் என்னவென்று கேட்டால், ஓபிஎஸ் உடைய மகன் வந்து ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீங்கள் வந்து ஊழலாலையில் நீங்கள் பணம் சம்பாரிச்சு 10,000 கோடி சம்பாரிச்சிருக்கேன்னு அவர் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது 2 பேரும் சொத்தை மாற்றிக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்? ஓபிஎஸ் மகன். அதற்கு பதில் சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ நீங்க போயிருக்கீங்க. இப்போ சொத்தை மாத்திக்க போறீங்களா இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஓபிஎஸ் உடைய மகன் வந்து ஸ்டாலினிடம் கேட்கிறார், உங்களை விட நாங்கள் அதிகமாக கொள்ளையடித்து சேர்த்ததாக நீங்க சொன்னால் எங்களோட சொத்தை மாத்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். உங்க முதலமைச்சர் பதில் சொல்லுங்க. முக்கியமான அறிவிப்புகளான சூர்யா வெற்றிகொண்டான் வெளியிட போறாரு. என்ன பதவி அவருக்கு? ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். எப்படி வச்சுக்க போறீங்க அவர்? என்ன திட்டம்? கண்ணியமா இருப்பாரு, கடமை கண்ணையும் கட்டுப்பாட்டோடு இருப்பாரு. கட்டின வெட்டியை கழட்டாம பார்த்துக்குவோம். ஓகே. இதுக்கு மேல எந்த கேரண்டி திமுகவில் யாரும் கொடுத்த வரலாறு இல்லை. ஆனால் எடப்பாடி மாதிரி வேட்டியை உருவ மாட்டோம். எங்களுக்கு அந்த புத்தி கிடையாது. இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். நீங்க உங்க பாருங்க, நீங்க எல்லாம் திமுகல பிறந்து வளர்ந்துருக்கிறீங்களா? எக்ஸ் அதிமுக அணியே ரொம்ப பெருசா இருக்கு, அவங்களுக்கு நிறைய பதவி கொடுக்குறாங்கிற எண்ணம் உங்களுக்கு எல்லாம் வரலையா? சார், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாங்க தான் இப்ப திரும்பி சொன்னோம், அதிமுகனால என்ன அர்த்தம்? அடுத்து திமுக தானே வந்து சேரணும். இருக்கிற திமுக என்னன்ற கேள்வி வராதா? இது எங்க கட்சி சார். நீங்க வாங்க, நீங்க தான் போனீங்க, நீங்க தான் கணக்கு, நீங்க இருக்கிறீங்களே, இருக்கிறவங்களோட மத்தவங்களுக்கு நிறைய வருதா? ஆனா நீங்க வர்றதுக்கு பதிலா இடையில ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளை கொண்டு போய் ஒரு பாசிசத்துக்கு அடமான வைக்கிறீங்க பாரு. உன் கட்சியாவது காப்பாத்துங்க. சில மாசத்துல எம்பி ஆயிடுறாங்க, மந்திரி ஆயிடுறாங்க. இப்போ வந்து அதிமுக வர்றவங்களுக்கு இருக்கிறவங்களோட கூடுதலான மோசன்னு ஒரு பார்வை வராதா? ஒன்றும் இல்லை சார், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறதே இல்லை. இப்போ நேற்று கூட ஆரம்பித்த ஒரு கட்சியில் வந்து ஆதவர்ஜனா ஒரு சவால் விட்டார் எங்கள் சேகர் பாபா பார்த்து. அதிமுகவில் இருந்து வந்தவர், இதோ பார் அவரோட குருநாதர் டீச்சர் பாபு, நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னாரு. ஒன்றும் தப்பே இல்லை. என்கிட்ட கூட ஒரு பேட்டி கேட்டாங்க, திரும்பி சொன்னோம், அதிமுகவிலிருந்து வந்தவர் தானப்பா, ஒன்றும் தப்பு இல்லை விஜய், அவரை ஏற்று நிறுத்த சொல்லு. திமுகவுக்கு வந்த பிறகு சேகர் பாபு, திமுக காரனுக்கு சேகர் பாபு, ஆனால் எதிர்கட்சிக்கு சினேக் பாபுன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? திமுகவுக்கு வந்தா அது எப்படி பிளட் ஒரு பஞ்சு சொல்லுங்க சார், அப்படிதான் பிளட் ஓடும். பஞ்சு வச்சிருக்கீங்க, அதே சொல்லி அந்த மாதிரி பிளட் தான் ஓடணும். இப்படிதான் இருக்கும் திமுக. அதனால அண்ணன் ஓபிஎஸ் வந்தார், அவர் அம்மா சொல்லி பழகினவராச்சு, ஆரோக்கியமா இருப்பார். இன்னைக்கு சார் நாங்கள் இப்போ கூட வேணான்னு சொல்ல மாட்டோம். ஒரே வார்த்தை, நாங்கள் வந்து செங்கோட்டை அங்கே போய் அம்மா படத்தை எடுக்க மாட்டேன்னாரு. ஆமா, நாங்கள் அதை பற்றி கோச்சிக்கவே இல்லையா? இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ ஐயா வர்ற ஒருனை பற்றியும் கவலைப்படாத, என்ன சர்வ சுதந்திரமா இருக்கணுமோ இருங்க. அரை நாற்காலியில உட்காராம முழு நாற்காலியில உட்காருங்க, சாஞ்சு உட்காருங்க. அதை சொல்லுங்க. நல்ல இனிமேலாவது நம்பிக்கைக்குரிய தலைவன் பக்கத்துல உட்காருங்க. காலம் வர்றதுக்கு திமுக ஆள் இல்லை. அதனால உங்களை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தலைவன் இருக்கார். நிம்மதி பெருமூச்சு விடுறீங்களா? சங்கடம் இருக்கா இன்னும் உங்களுக்கு? அதாவது இறுதி அதாவது ஒரு நாங்கள் கடந்து வந்த பாதைகள் நிறைய, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதான் நாங்கள் ஒரு நல்ல தலைவருக்கு கீழே நாங்கள் அடைக்கலம் ஆயிட்டோங்கிறத சொல்லிட்டோம். இங்கே நடந்த சூழ்நிலையெல்லாம் இதில் இவர் வந்து இன்னும் அதிகமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறது வந்து டிடிவி தினகரன் இதில் வராரு. ஏன்னு கேட்டால், ஆமாம், டிடிவி தினகரன் தான் அந்த இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் நீங்கள் வந்து உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கேளுங்கன்னா, அவர் வந்து எங்கள் அண்ணன் நல்லவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு சீனை போடுறாரு. அப்போ இவங்க எல்லாம் கூவத்தூர் எல்லாம் சேர்ந்துருச்சு.
நம்ம இவங்களெல்லாம் சேர்க்கணும் தானையா நம்ம சொன்னால் நம்மளை பிடிச்சி வெளியில் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக பாசப்பழகில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேன்னு அண்ணன் பார்த்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தா பாஜக வந்து அண்ணன் ஓபிஎஸ் பேரை சொல்லி ரெட்டையில சின்னத்தை வச்சு சீட்டு பேரை பேசுது. எடப்பாடிக்கிட்ட 24 தருவியா, 64 தருவியா, 44, அந்த 10 சீட்டுக்கு மேலே வழிகிறேன். ஆமாம், எங்களை வச்சே பேசிட்டு இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், உங்களுக்குள்ள நீங்க அடிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு முடிவு வைக்கணும். வச்சார் ஆப்பு, நேராக போனார் தாய் கழகமான புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இருந்த அதே இயக்கத்தில் போய் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியில் அவ்வளோதான். வேற இதில் ஒன்றும் பெரிய இல்லை. இவங்களுக்குள்ள அடிச்சு இந்த என்டிஏ கூட்டணி பிச்சு ஏற்கனவே அங்கே ஓட்ட உடசல் தான். எது பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்ச கட்சி இல்ல சார், பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்ச கட்சி கூடால இருக்கிறது. இது வந்து சித்திக்கிட்ட இருந்து உடைச்சிட்டு வந்தது மகன் கட்சி, சித்தியும் மகனும் சண்டை போட்டுட்டு இருக்க கட்சி அமமுக. இப்படி அப்புறம் வேற என்னென்ன கட்சி கூட்டணி வச்சிருக்காரு, அந்த இது தேமுதிக ஓடி போயிடுச்சு. அவர் கூட்டணி கட்சி என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். அங்க பாருங்க எவ்வளவு பலம் ஓபிஎஸ் இது எப்படி சமாளிக்க போறீங்க? இறுதி கருத்து, அதாவது விலை போகாத சரக்கு இவர் என்ன வேணா சொல்லிக்கலாம். இது எங்க விலை போகுது? கண்டிப்பா எக்ஸ்பைரி ஆன மாத்திரை மாதிரி தான் இது. அதனால இவர் வந்து 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை சம்பாதிப்பதை போல நான் விசுவாசி பரதன் என்ற எல்லா வசனத்தையும் பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழுக்கை நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் பொங்கல் கொண்டாடும் போது சொல்லுவாங்க இல்லையா, பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற மாதிரி, இந்த பழையனத்தை எல்லாம் கழித்து விட்டு புதியனத்தை புகுத்தி வரப்போகிற 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வெற்றியாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கென எல்லா விதமான முயற்சியும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மக்களின் பேராதரவோடு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 10 seconds திரு பொங்கலூர் மணிகண்டன், you will have the last word. ரொம்ப பட்டு வேட்டி கட்டிய கனவில் இருந்த போது கட்டிய கோவணம் களவாடப்பட்டதுன்னு வைரமுத்து சொன்ன மாதிரி அண்ணன் அழகிரி, சொந்த அண்ணன் முக அழகிரியுடைய கோவணத்தையே உரியவர் ஸ்டாலின். அவர் போய் ஸ்டாலின் மாதிரி மோசமான நபரை ஓபிஎஸ் சந்திப்பார். அதிமுக அவரை இழந்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறது. இந்த மகிழ்ச்சியின் மூலமாக ஓபிஎஸ் சாப்டர் க்ளோஸ் ஆகிறது. இறுதி கருத்துன்னா புது 7.5 வேண்டாம், அவர் வேற ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, எல்லா குழந்தைகள்ல வந்து அண்ணன் கட்டின கோமணத்தை தம்பி கட்டுறதெல்லாம் சகஜம். அடுத்தவன் கோமணத்தை உருவாம பார்த்துக்கிட்டா சரி. நன்றி, வணக்கம்.